நம்ம ஜிஞ்சர் வந்து ஆல்ரெடி மிட்டாய் செஞ்சாச்சு. இஞ்சி மிட்டாய் செஞ்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் எடுக்க போகிறோம் ஜிஞ்சர்லேருந்து. அதுக்கு ஒரு 200 ml அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து சட்டியில் சூடு பண்ண வச்சுருக்கேன். இனிப்பம் இஞ்சியை தோல் களைஞ்சி இடித்து பிழிஞ்சு சாறு எடுத்து அது 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சு சுண்ணாம்பு தனியாக ஜூஸ் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அந்த சுண்ணாம்பு தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் சக்கை பிழிஞ்ச சக்கையும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் போட்டு அது 10 நிமிஷம் சின்ன தீயில் வச்சு கொதிக்க விட்டு பியூர் கிறிஸ்டல் கிளியரான ஜிஞ்சர் ஆயில் நம்ம எடுக்க போகிறோம். இதில் எதுவுமே நம்ம சேர்க்கலை, வாசனைக்கோ இல்லை வேறு எதுக்குமே சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி ஒன் திங், நம்ம ஒரு பெப்பர் வெடிக்க போட்டு நம்ம எண்ணெய் தண்ணி இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக சாதாரண செய்கிற மாதிரி பெப்பர் போட்டு நம்ம இறக்க போகிறோம், அவ்வளோதான். நிறைய இஞ்சி உங்கள்கிட்ட இருந்தது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடில் கொஞ்சம் ஆயில் தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே தேய்ச்சி குளிக்கவோ இல்லை மேலே தேய்ச்சி குளிக்கிறதுக்கு இல்லை வயத்தை வலி வரும்போது வயத்தில் தேய்ச்சி குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் பெயின் வரும்போது வயத்தில் தேய்ச்சி கொடுக்கலாம். ஜலதோஷம் ரொம்ப தாங்க முடியாமல் வரும்போது தலையில் கொஞ்சம் தேய்ச்சி கொடுக்கலாம். அப்புறம் முட்டு வலியெல்லாம் கால் வலியெல்லாம் அந்த அடல்ட்ஸு வயசானவங்களுக்கு கால் எடுத்தே வைக்க முடியாது, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது பித்த நீர் சுரப்பி ஜாஸ்தி சுரக்கிறதுனால பித்தம் தலையில் ஏறி போய் முட்டு இறுக்கி பிடிச்சிரும், மசில் பெயின்லாம் வரும் இல்லையா. அப்போ அதுக்கு பெஸ்ட்டு ஆயிலுங்கிறது இதுதான். நல்ல மூமெண்ட்டை கொடுக்கும், ப்ளட்டு ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து மூமெண்ட்டை கொடுத்து அவங்கள நடக்க வைக்கும், படியேற வைக்கும். அதுக்கெல்லாம் ஜிஞ்சர் ஆயில் ரொம்ப நல்லது. ஸோ இதில் ஜிஞ்சர் ஆயில் நம்ம பண்ணிவிட்டு பத்திரமா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணியே இல்லாமல் உலர வச்சு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பொறுமையாக சின்ன தீயை மூட்டி அதில் மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுறதுக்கு, இல்லைனா அது மெழுகு பருவமாக அடியில் அடிஞ்சிரும். நல்ல இஞ்சியோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரூமே அந்த இஞ்சி வாசனையாக கொண்டு நிறைஞ்சிரும். எந்த பொருளுமே ஜாஸ்தி குவான்டிட்டி கிடச்சிருச்சுன்னா அதை எப்படியாவது ப்ரிசர்வ் பண்ணி பார்க்க வச்சுக்கணும். இப்போ எனக்கு நிறைய வெத்தலை கிடச்சிதுன்னா வெத்தலையில் நான் பீடா மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன். இப்போது இஞ்சி நிறையா கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இஞ்சி கறி பண்ணினேன், பாக்கி திருப்பி நிறையா இருந்தது. அதனால் இஞ்சி மிட்டாய் கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன், அதுவும் அந்த வீடியோவில் நான் சேர்க்குறேன். அடுத்தது பாதி இஞ்சி எடுத்து நான் இது மாதிரி பண்ணிக்க போகிறேன். இதில் ஜிஞ்சரில் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாக்க, நம்ம கால் நகத்தில் எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம். புழுக்கடியெல்லாம் இருந்ததுன்னா ஜிஞ்சர் ரொம்ப பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும். முட்டில் தேய்ச்சி கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு. சின்ன பசங்களுக்கு தலை வலிக்குது அப்படின்னாக்கா உச்சந்தலையில் கொஞ்சம் தடவி கொடுக்கலாம், டேண்ட்ரஃப் கூட குறையும். மெயினாக கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிவர் ஃபங்க்ஷனிங்கை துரிதப்படுத்தும். லிவர் இந்த பித்த நீர் சுரப்பி கொஞ்சமாக சுரந்ததுன்னா டைஜஷன் கோளாறு வரும். நிறைய ஆயிடுச்சுன்னா மஞ்சள் பித்தம்னு சொல்லுவாங்க. உடம்பெல்லாம் மஞ்சள் கலரில் ஆகி வாந்தி வரும், காலெல்லாம் வெடிப்பு வரும், தோலெல்லாம் ட்ரை ஆகிடும். அதான் பித்த நீர் நிறையா சுரந்தால் உள்ள பிரச்சனை. பித்த வாந்தி எடுக்கிறான், பித்தம் தலைக்கேறி நடக்கிறான், பித்தம் வெடிப்பு காலில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பித்த நீரோட அதிகம் உற்பத்தி ஆகிறதுனால. அப்போ நம்ம இஞ்சி பச்சையாக ஜூஸ் போட்டு அதில் தேன் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு அந்த மாதிரி வாந்தி மயக்கம் தலை சுற்றல் அதெல்லாம் குறையும். ஆனால் சைல்டு பர்த்துக்காக வெயிட் பண்ணுற பெண்கள் ஜிஞ்சர் அதிகம் சாப்பிடக்கூடாது, வயத்தில் இருக்கிறதெல்லாம் கலைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இஞ்சி, பைனாப்பிள் இந்த மாதிரி சாமான்லாம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட சாதனம். அதனாலே தான் இதை ஃபேட் பர்னர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. வயத்துக்கு அடியில் வயத்தில் நம்ம நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது
மென்ஸ்ட்ரல் பெயின் அதெல்லாம் குறையும். ஸோ நான் இப்போ ஆல்மோஸ்ட் ஹேர் டு டோ நான் சொல்லிட்டேன். உள்ள பாதத்தில் சேர்க்கணும். இனி அடுத்த என்னோடய இஞ்சி மிட்டாய் வந்து ட்ரை ஆகிட்டுருக்கு. நான் அதை பாகு மாதிரி காய்ச்சி இது தட்டத்தில் வச்சுருக்கேன். இதோட பை ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் சுண்ணாம்பு கிடச்சிது. அந்த சுண்ணாம்பு என்ன பண்ணோன்னா, இஞ்சியோட சுண்ணாம்புன்னு சொன்னால் நல்ல மெழுகு மாதிரி இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சாலே ஒரு நாள் வெயிலில் வச்சாலே நல்ல பவுடர் மாதிரி ஆகிடும். அந்த பவுடரில் கொஞ்சம் பெப்பர், உப்பு சேர்த்து பல் தேய்க்கலாம். பல் தேய்ச்சா வாயில் புழு, சுத்தப்பல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல மருந்தது. பல்லு வலி தாங்க முடியாத பல்லு வலியில் தவிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இஞ்சியை பிழிஞ்சி சாறு எடுத்து அது ஒரு 10 நிமிஷம் டம்ளர்லேயே வச்சுட்டு அந்த சுண்ணாம்பு தனியாக பிரித்து எடுத்து அதில் கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து அப்படியே கொஞ்சம் இந்த பட்டரோ நெய்யோ கூட மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிட்டு அதை பல்லில் சொத்த பல் இருக்க இடத்துல நல்லா தேய்ச்சி கொடுத்தா பல்வலி குறையும். அப்போ பல்லுக்கு ஜிஞ்சரோட சுண்ணாம்பு ரொம்ப நல்லது. ஸோ கிராம்பும் நல்லது. எல்லாத்துலேயுமே நான் அதனால தான் நான் மிட்டாய் செஞ்சுக்கிறப்போ நான் கிராம்பு, பாக்டீரியாக்களை கிளியர் பண்ணுற ஏலக்காய், மிளகு எல்லாமே நான் ஜிஞ்சர் மிட்டாயில் சேர்த்துருக்கேன். இதுலேயுமே கிராம்பு, ஏலக்காய், மிளகு எல்லாம் சேர்க்கலாம். ஆனால் எனக்கு ஜிஞ்சரோட ஒரிஜினல் அரோமா வேணும்னு ஒரு ஆசை. அதனால் ஆனால் உங்களுக்கு சேர்க்கறதுக்கு சமயத்தில் நம்ம இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பட்டைப்பொடி, பட்டைங்கிறது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னில் இருக்க பிரச்சனைகளை எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு பட்டை ரொம்ப நல்லது. அதனால் பட்டை பொடி சேர்த்துக்கிட்டேன், மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் எண்ணெயில் இதெல்லாம் சேர்க்கலை. நம்ம இதெல்லாம் வந்து எண்ணெயில் யூஸ் பண்ணுற சமயத்தில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து சூடு பண்ணி அதில் இந்த ஐட்டம்லாம் தனியாக சேர்த்து தேய்ச்சிக்கலாம். ஏன்னா மொத்தத்தில் சேர்க்குறது சிலப்பம் பிரயோஜனம் இல்லாமல் போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். எல்லாம் காசு கொடுத்து வாங்கின பொருள் இல்லையா. அதனால் ஜஸ்ட்டு நான் இப்போது கோகனட் ஆயிலை கொதிக்க வச்சு ஜிஞ்சரோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து சக்கையை பிழிஞ்சு மாட்டிட்டு சுண்ணாம்பையும் தனியாக பிரிச்சுட்டு ஜஸ்ட்டு அந்த திக்கான ஜூஸ் மட்டும் ஆயிலில் போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன். இது நுர அடங்கி அதோட நீர் சத்தெல்லாம் வற்றினதுக்கப்புறம் எடுக்க போகிறேன். ஜிஞ்சர் மிட்டாய் சூப்பராக வந்திருக்கு. எப்படின்னா சர்க்கரையெல்லாம் நல்லா கெட்டிப்பாக ஆனதுனால டக்குன்னு இறுகிடுச்சு. அதில் மிளகு போட்டதுனால நல்ல காரம், இஞ்சியோடைய நல்ல காரம் வாசனை, அப்புறம் பனங்கல்கண்டும் சர்க்கரையும் சுகரும் எல்லாம் போட்டிருக்கறதுனால சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வேண்டியிருந்தது என்னோடய மிட்டாய்க்கு. ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ ஆயில் வீடியோ தான், மிட்டாய் வீடியோ தனியாக நான் போடுறேன். அதையும் மறக்காமல் பார்த்து பயன்பெறுங்கள். இதெல்லாம் வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு வேலை. நம்ம வீட்டில் சமையல் பண்ணிக்கிற கூட்டத்தில் ஒரு பொருளுக்கும் என்னென்னலாம் மருத்துவ குணங்கள் இருக்குது, அது எப்படியெல்லாம் உடம்புல எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னலுக்கு ஆயில், உள்ளார சாப்பிட்றதுக்கு கஷாயம் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பழகி உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. குழந்தைகளுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்கள கற்றுக்கிறதுக்கு ரொம்ப அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குவாங்க. எந்த குழந்தைகளையுமே இளமையிலேயே இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா ரொம்ப நல்லா கற்றுப்பாங்க. நானும் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். சின்ன வயசில் யார் எது பாட்டி மருந்து செய்கிறப்போ, அம்மா ஏதாவது சமையல் பண்ணும்போது கூட இருந்து கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு இதெல்லாம் இப்போ தெரியுது. இதெல்லாம் நானே செய்கிறது தான், மற்ற யார் சொல்லியும் செய்கிறதில்ல. எனக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் ஒரு கணக்கில் நான் அதெல்லாம் செஞ்சு பார்ப்பேன். அதனால தான் ஸ்மால் குவான்டிட்டியில் பண்ணுவேன். என்னோடய மெயின் குறிக்கோள் இதில் இஞ்சி நிறையா இருக்குது, அது தனியாக விட்டுட்டு அழுகி போயிடும். எனக்கு அதுதான் கவலையாக இருந்தது. 2 நாள் யோசித்தேன் என்ன செய்யலான்னு. ஸோ அது கொஞ்சம் நாளைக்கு அது யூஸ் பண்ணுற மாதிரி வரணும். ஒரே நிமிஷத்தில் நம்ம அரைச்சி வச்சுட்டா கூட அது அழுகி போயிடும். நான் நினச்சேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்படியும் செய்யலாம். எப்படியோ
கூடுதல் குவான்டிட்டி இருந்ததுன்னா பயப்படாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாமானை பத்திரப்படுத்திடுங்க. உணவுப் பொருள்கள் ரொம்ப விலை மதிப்பற்றது. அது கிடைக்கிற காலத்தில் வாங்கி பயன்படுத்தி பிரயோஜனப்படணும். கேன்சர் வரைக்கும் இது குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. கேன்சர் எக்ஸ்ட்ரா செல் க்ரோத்து தானே. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் செல்லை டேமேஜ் பண்ணி கொன்னுட்டு அதில் அதோட சந்ததியை வாழ வச்சு கெட்ட கிருமிகளை வளர்த்தி விட்டு டெட் செல் வளர ஆரம்பிச்சிடும். டெட் செல்லுங்கிறது ஸ்கின்னில் இருக்கிற தோல் மாதிரி உணங்கி கீழே போக வேண்டியது. ஆனால் அது அப்படியே க்ரோ ஆகி செத்துப்போன செல்கள் வளர ஆரம்பிக்கிறது தான் கேன்சர். அதை உயிருள்ள செல்களாக மாற்றுறது தான் நம்ம கொடுக்குற அந்த மெடிசின்ஸோட எல்லாம் வேலை. அதனால தான் வாரத்துக்கு ஒரு தரம் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. எண்ணெய் தேய்ச்சி குளித்து களையணும். அப்படியே போயிடக்கூடாது, போர்ஸ் அடைஞ்சிடக்கூடாது. ஆனால் எண்ணெய் தேவை. தோலுக்கு எண்ணெய் தான் முக்கியம். ஆயின்மெண்ட்டு, எண்ணெய், அது மாதிரி. முன்காலத்தில் எண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க, இப்போ தான் ஆயின்மெண்ட்டு. நம்ம எண்ணெய் ஏகதேசம் குறுகி வர ஆரம்பிச்சிருச்சு. பொறுமையாக நம்ம பண்ணி கற்றுக்கணும். இந்த வீடே இப்போ இஞ்சியோட மனம், தேங்காய் எண்ணெயோட மனமாக கொண்டு நிறைஞ்சாச்சு. இதில் துளி ஏலக்காய் போட்டுக்கிட்டால் நல்ல கமகமான வாசனை அடிக்கும். ஏலக்காயோட குணம் தெரியுமில்ல, நிறைய சொல்லணும். மூடு சேஞ்சர், ரொம்ப மூடு ஒரு மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் ஏலக்காய் போட்டு மஞ்சப்பொடி போட்டு பால் கொடுத்தா ரொம்ப டேஸ்டியாகிடும். அதுபோல் பாயசத்துக்கு ஏலக்காய் சேர்க்குறோம். ஸோ நம்ம அந்த ஏலக்காயை நம்ம எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாம். அது மாதிரி மிளகுங்கிறது இரத்த விருத்தி பண்ணப்பட்டது. ஆரோக்கியத்துக்காக மிளகு லேகியம் பண்ணுவாங்க. நிறைய ஒரு கைப்பிடி மிளகு எடுத்து நல்லா கொஞ்சம் பால் எடுத்து ஊற வச்சு ஒரு மணி நேரமாக நல்லா பாலில் ஊற வச்சுட்டு அதை அப்படியே அரிச்சு எடுத்து மிக்சியில் நைஸாக அரைச்சி பால் சேர்த்து அரைச்சி நல்ல மையாக அரைச்சதுக்கப்புறம் 1 கப்பு நெய் விட்டு அந்த அரைச்ச மிளகையும் கூட சேர்த்து 1 கப்பு கரைச்சி வச்ச கருப்பட்டி சாறு, கருப்பட்டியோட இது வச்சு ஊற்றி 2 உப்பும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டோம்னா மிளகு லேகியம். அதே மாதிரி தான் வெந்தய லேகியமும் சுக்கு லேகியம் எதானாலும் சரி. 1 கப்பு நெய், 1 கப்பு சர்க்கரையும் வேணும். எந்த பொருளை ஆனாலும் நம்ம லேகியம் செஞ்சிடலாம். ஸோ நம்ம எண்ணெய் பற்றி பேசும்போது லேகியத்தை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் பயன்பெறணும். சித்தர்களை எப்போ மனசில் நினச்சிக்கிட்டு மருந்து தயாரிக்கணும். இதனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் உபகாரமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கோ மெடிக்கல் ஸ்டோருக்கோ ஓடாமல் பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும், உதவியாக இருக்கும். வீட்டிலே இருக்கிற மருந்து பொருட்களை வச்சு நம்ம சர்வை பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கணும். இனி வர தலைமுறைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். நான் ஒன்றுமே சேர்க்கலை, ஜஸ்ட்டு ஜிஞ்சர் ஜூஸும் இந்த லெமன் இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். லெமன் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி நேரத்தை வீடியோ போட்டிருக்கேன். லெமன் ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த ஓடு மட்டுமே எடுத்து தேங்காய் எண்ணெயில் நல்லா அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடும்போது அந்த லெமன் தோடில் இருக்கிற எல்லா சத்துக்களும் லெமனோட ஆயிலில் இறங்கிடும். அதை நம்ம ஸ்கின்னுக்கு லைட்டாக தேய்ச்சி லைட்டாக கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டு பயறு பொடி போட்டு தேய்ச்சி குளிக்கலாம். லெமன் சோப்புக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சருங்கிறது இப்போது விம்பார்லாம் ஜிஞ்சர் சேர்த்துருக்கிறதா ஃபோட்டோ போடுறாங்க. ஏன்னா நிறைய இஞ்சி கிடைக்கும்போது அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மருந்தாக இது செயல்படும். இஞ்சி ஆயிலு முறிஞ்சு வந்தாச்சு. இன்னொரு 10 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சட்டிக்கு ஒரு சூடு உண்டு. அந்த சூட்லேயே அது நெய் மொத்தமும் இறங்கி நல்லா கிளியர் ஃபார்மில் ஆகிடும். இது இப்போ நான் ஜூஸ் எடுத்துகிட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி மெத்தடு. சக்கையை நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஆனால் இது மொத்தத்தையுமே அப்படியே கூட போட்டுடலாம். அப்போ அதில் சுண்ணாம்பு நமக்கு கிடைக்காது. மெயினாக இந்த சுண்ணாம்பை மாற்றுறதுக்காகத்தான் நான் ஜூஸ் ஆகிட்டு பிழிஞ்சு சக்கையை பிழிஞ்சு வச்சேன். நீங்கள் சாதாரணமாக அரைச்சி விட்டு கூட எண்ணெயில் காய்ச்சி எடுத்துடலாம்.
சக்கையை பிழியாமல் அரைச்சி விட்டு கூட எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் 90% ஓவர். நல்லா மஞ்சள் கலர் வந்தாச்சு. இந்த நுரையெல்லாம் ஒன்று அடங்கணும், அதான் கணக்கு. ஒரு முழு பெப்பர் அதை எடுத்து போட்டு வெடிக்க விடணும். அப்போ கரெக்டாக எண்ணெய் காஞ்சிருச்சுன்றது அதில் தெரிஞ்சிடும். இந்த எண்ணெய்க்கு ஒரு காரல் வாடை, தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுனால காரல் வாடாமல் இருக்கிறதுக்காக ஒரு வெத்தலையை 2ஆக கட் பண்ணி இதில் போட்டு வெடிக்க விடலாம். ஸோ வெத்தலையில் இருக்கிற அந்த சாரும் கூட இந்த எண்ணெயில் இறங்கிக்கும். தலைக்கு தேய்க்கிறப்போ வெத்தலைங்கிறது தலைமுடிக்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஓவர கொதிக்கக்கூடாது. கொதிச்சுன்னா சட்டுன்னு புகையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெத்தலையை கீறி போட்டுட்டேன். நமக்கு அதிகமாக சீக்கிரமாக ஆகணுங்கிறதுக்காக தீயை கூட்டி வைக்கும்போது புகைஞ்சு போயிடும். அப்புறம் எண்ணெய் தீப்பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டு அந்த சட்டியோட சூடுலேயே நம்ம பாக்கி இருக்கிற ப்ராசஸை ஓவர் பண்ணிடணும். அவ்வளோதான். இதை இப்போ கூல் பண்ணி கண்ணாடி குப்பியில் ஃபில்டர் பண்ணி மாற்றிக்கணும். அவ்வளோதான். வேணால் நீங்கள் ஒரு காட்டன் துணியில் கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டீ போடுற அந்த ஜல்லிக்கரண்டியில் கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல அப்ளை பண்ணுங்கள். தலை வலிச்சதுன்னா தலையில் அப்ளை பண்ணுங்கள். இது முட்டு வேதனைக்கு, கால் வலிக்கெல்லாம் அதை தடவிக்கலாம். புழுக்கடி, காலில் பாதத்தில் புழுக்கடி இருந்தாலும் அதை தடவிக்கலாம். ஆன்டிபாக்டீரியல்ங்கிறதுனால. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது பிளட்டில் இருக்கிற இரத்த அணுக்களை பாதுகாத்து, செல்களை பாதுகாத்து, கேன்சர் வராமல் பார்த்துக்கும்.